உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தந்தையர்கள் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே உயிர்த்தார். அவர் உயிர்த்ததற்கு பலர் சான்று பகர்கின்றார்கள். சான்று பகரும் ஒரு வாழ்வு வாழ இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. இந்த ஞாயிறு இரக்கத்தின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகின்றது. கடவுளுடைய மேலான பேரிரக்கத்தை நாம் கொண்டாட, அனுபவிக்க, ருசிக்க, அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ்ந்து காட்ட இந்த ஞாயிறு நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை விடுக்கின்றது. இந்த இரக்கத்தின் ஞாயிறு என்பதை பற்றி ஒரு சில சிந்தனைகளை தந்தையவர்களே நீங்கள் தொடங்குங்கள். இறை இரக்கத்தின் ஞாயிறு, டிவைன் மர்சி சண்டே, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்னா புனித ஃபௌஸ்டினா கோவால்ஸ்கா அந்த புனிதனுடைய வரலாறும் மிக மிக முக்கியம். 1905ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் கிரகாவோ என்ற பகுதியில் பிறந்தவர். அவருக்கு தான் ஆண்டவர் அந்த இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய அந்த ஒரு அருமையான படத்தை வரைந்திருப்பார். 1930 38 வரை அந்த காட்சிகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இரக்கத்தை எப்படி கொடுக்கிறார் என்பதை தத்ரூபமாக வரைந்திருப்பார்கள். ஒரு பக்கம் சிவப்பு நிறத்தில் கதிர்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் ஊதா நிறத்தில் கதிர்கள் இருக்கும். இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய இரத்தமும் நீரும் வெளிவந்தன. அது மட்டுமல்ல, அதற்கும் மேலாய் ஆண்டவருடைய அளவிற்கு அதிகமான அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்த அந்த புனிதை. அதனால்தான் ஆண்டு 2000 திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் ஃபௌஸ்டினா அவர்களை புனிதையாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த நாளிலே இந்த ஞாயிறு, 2ஆம் பாஸ்கா ஞாயிறை டிவைன் மர்சி சண்டே என்று வைத்தார். 2015 2016ஆம் ஆண்டுகளில் திருத்தந்தை பிரான்சிஸ் இயர் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் ஆண்டு என்பதை ஆரம்பித்தார். அதில் தன்னுடைய சுற்றுமுடலில் மிசரிகோர்டியா எத் மிஸ்ரையா என்ற சுற்றுமுடலில் சொல்லுகின்ற வார்த்தை, நாம் அனைவரும் இரக்கத்தின் பாத்திரங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுப்பார். இறை இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடிய பொழுது எனக்கு ஒரு சுவையான அனுபவம். இளையோரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த தலைப்பின் கீழ் அவங்கள கேட்டேன், இரக்கம் என்றால் அல்லது இரக்கத்துக்கு ஆப்போசிட் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். ஒருவர் எழுந்து அழகாக சொன்னார், இரக்கம் அதுக்கு ஆப்போசிட் இறுக்கம் அப்படின்னு சொன்னார். இரக்கத்தை பற்றி நமக்கு எங்கே பாடம் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னாக்கா, மோசே கடவுளை சீனாய் மலையிலே சந்திக்கின்றார். அதற்கு முன்னால் ஆண்டவருடைய பெயரை அறிந்து கொள்கிறார். ஆனால் அவருடைய இன்னொரு பெயர் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தது மோசேயுடைய 2வது மிகப்பெரிய அனுபவம் என்று சொல்லலாம். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மோசே சீனாய் மலையில் ஏறி 10 கற்பனைகளுடைய 2 கற்பலைகளிலும் எடுத்துக்கொண்டு வருகிறார். கீழே ஒரே கொண்டாட்டம், பொற்கன்றை வைத்துக்கொண்டு எல்லோரும் ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றார்கள். அவருக்கு வந்தது கோபம், அடித்தார் இந்த கற்பலகையை, அது துண்டு துண்டாக போனது, அந்த சிலையும் உடைந்து போனது. அவ்வளவுதான். மோசே நினைத்தார், எல்லாம் முடிந்து விட்டது, நம்முடைய இந்த பாலைவன நிகழ்வு பயணம் இதோடு முடிய போகிறது. இனி கடவுளை பார்க்கவே முடியாது, முகத்தில் நாம் விழிக்கவே முடியாது, கடவுளை கோபம் வெகுண்டு எழுப்போகிறது, அதை எப்படி நாம் சந்திக்கப் போகிறோமோ என்று அவர் பயந்து போயிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் கடவுள் அவரை அழைக்கிறார். மோசேக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. எது கூப்பிட்றாரோ தெரியல. மேலே வா, 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு வா, நான் மீண்டும் எழுதப் போகிறேன். கடவுள் தன்னுடைய இரக்கத்தை எப்படி அப்படியே சுரக்கிற மாதிரி காட்டுறாரு பாருங்க. அதை எழுதி கொடுக்குறாரு. மோசே அதை சந்தோஷமாக வாங்கிட்டு, எதிர்பாராத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அதில் வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு வரும்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கடந்து போக போகிறேன். அப்போது அவர் கடந்து போகும்பொழுது அவரை பின்னால் பார்த்துட்டு மோசே அப்படியே வர்ணிக்கின்றார். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6 முதல், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவுமுள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்ற அருமையான அந்த பாடலை உணர்ந்து பாடுவதை நாம் பார்க்கின்றோம். எபிரேய மொழியிலே இந்த இரக்கத்தை குறிப்பிடும் பொழுது ராஹாமிம் என்று பயன்படுத்துவார்கள். அந்த ராஹாமிம் என்ற வார்த்தைக்கும் ரெஹேம் ராஹேம் என்ற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. ரெஹேம் ராஹேம் என்றால் கருவறை, கருப்பை, ஒரு தாயுடைய கருப்பை, ஒரு தாயுடைய அன்புக்கு. எசையா 49:15 படிக்கின்றோம்,
ஒரு தாய் தன்னுடைய மகவை, அதுவும் பாலூட்டும் மகவை மறக்க மாட்டாள். அந்த தாயுடைய அந்த தான் சொல்வார், இரக்கம் அடி வயிற்றிலிருந்து, அந்த கருப்பையிலிருந்து உருவெடுக்கிறது. மேலெழுந்த வாரியாக வாய் வழியாக வருகின்ற ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உணர்வு அல்ல, அடி வயிற்றிலிருந்து திரண்டு புரண்டு வருகின்ற ஒரு வார்த்தை அது, அந்த இரக்கம். அதைத்தான் கடவுள் வெளிப்படுத்தியதை மோசே அன்று கொண்டாடுவதை பார்க்கின்றோம். லத்தீன் மொழியில் அருமையான வார்த்தை மிசெரிகோர்டியா. அது 3 வார்த்தைகளுடைய தொகுப்பு. மீசர், கோர், தியா. மீசர் என்றால் தேவையில் இருப்பவர்கள், கோர் என்றால் இதயம், தாரே என்றால் கொடுப்பது, தேவையில் இருப்பவர்களுக்கு இதயத்தை கொடுப்பது, அதுதான் இரக்கம். திருப்பாடல் 103:8-9 ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், அவர் கடிந்து கொள்பவரல்ல, என்றென்றும் சினம் கொள்ளுபவரல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை தாவீது அழகாக பாடுகிறார். குறைய விவிலியத்தில் 240 முறைக்கு மேலே அந்த இரக்கம் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கிறது. 54 முறைக்கு மேலே கடவுள் இரக்கம் மிகுந்தவர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த விவிலியத்தில் இருக்குது. கடவுளுடைய பண்பை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். நீ சொன்ன மாதிரி மெர்சி ஆங்கிலத்தில் ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கலாம். தமிழில் இதை பல கோணங்களை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஒரு அட்டவணை நான் கொடுக்கலாம். காருண்யம், கரிசனை, ஈவு, அக்கறை, கவலை, பரிவு, தயவு, பச்சாதாபம், தனிவு, கிருபை, கருணை, பல கருணை, எத்தனை வார்த்தைகளிலே இதை பார்க்க முடிகிறது. கடவுளிடத்திலே நிறைய பண்புகள் இருக்கின்றன. இரக்கம் என்கிற அந்த பண்பு தான் முதலாவதாக மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டது. திருத்தூதர் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் உள்ள வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார்: கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த இரக்கத்தின் காரணத்தினாலேயே கடவுள் நாம் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழும்படியாக செய்திருக்கிறார் என்று சொல்வது இந்த பாஸ்கா காலத்திலே இந்த இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுவது பொருத்தமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு வாசகம். நாம் பெரும்பாலும் ஆபிரகாமை நம் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று கொண்டாடுகிறோம். ஆனால் தோமாவை நாம் புதிய ஏற்பாட்டில் நினைத்து பார்க்கிற பொழுது அவர் ஒரு சந்தேக பெருவழி என்று அவர் மீது ஒரு எதிர்மறையான குற்றச்சாட்டை நாம் எப்பொழுதுமே விமர்சனமாக வைத்து விடுகின்றோம். ஆனால் தோமாதான் உயிர்த்த ஆண்டவரை பற்றிய ஒரு மிக அற்புதமான தடயத்தை, ஆதாரத்தை நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. உயிர்த்த ஆண்டவரை அவர் பிடிவாதமாய் இருந்து பார்த்தார். அவர் காயங்களை தொட்டாரா இல்லையா, அது நற்செய்தி நூல்கள் தெளிவாக இல்லை. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார், வா, வந்து என் விரல்களில், என் இதயத்தில் உன் விரலை இடு என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தார், இறந்தவர் உயிர்த்தார், காயங்களோடு இருக்கிறார் என்பது நமக்கு அங்கே உறுதியாகிறது. ஆண்டவர் இயேசு வாரத்தின் முதல் நாள் காலையிலே உயிர்த்தார் என்று பார்த்தோம் உயிர்ப்பு விழாவிலே. அந்த வாரத்தின் முதல் நாள் மாலையிலே தம் சீடர்களை சந்திக்கின்றார். முதல் சந்திப்பின் பொழுது தோமா அங்கே இல்லை. அடுத்த வாரத்தின் முதல் நாள் மீண்டும் அதே உயிர்ப்பின் நாளிலே தோமா இருக்கும் பொழுது சீடர்களை 2ஆம் முறையாக சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது பல நுணுக்கங்கள் நமக்கு தரப்படுகின்றன. முதலாவதாக பூட்டப்பட்டிருந்த அந்த மேல் மாடி அறை, அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கின்றார்கள். பூட்டப்பட்ட கதவுகள் உயிர்த்த ஆண்டவருக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. அதையும் ஊடுருவி கொண்டு அந்த கதவுகளை எல்லாம் சுவர்களையும் தாண்டி கொண்டு தம் சீடர்களை போய் சந்திக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் எங்கே நாம் முடங்கி கிடக்கிறோமோ, எங்கே நாம் விழுந்து கிடக்கிறோமோ, எங்கே நம்மளால் இயலவில்லை என்று நாம் இருக்கின்றோமோ அங்கே அவர் பிரசன்னமாகின்றார். அந்த சீடர்களுக்கு அது ஒரு உத்வேகமாக, ஒரு புதிய தொடக்கமாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் வந்தோடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, உரித்தாக அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் மற்ற நேரங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற வார்த்தைக்கும், இந்த சூழ்நிலையில் ஷாலோம் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் பெரிய ஒரு வேறுபாடு. ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான்,
நாங்கள்லாம் சாக போகிறோம், எங்களுக்கு மீட்பே கிடையாது, கடவுள் உயிர்த்திட்டாருன்னு சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பார்க்கல அப்படின்னு பயந்து நடுங்கி ஒன்றும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு உத்வேகம் தரும். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன், நீ அஞ்சாதே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, ஷாலோம் அப்படின்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக அந்த வார்த்தை சீடர்களுக்கு ஒரு புத்துயிரை கொடுத்திருக்கும். இந்த ஷாலோம்ன்ற வார்த்தை ஒரு சாதாரண வாழ்த்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கும் மேலே இது அமைதின்றது இந்த போருக்கு பின்னாடி நடக்கிற அமைதி கிடையாது, அது ஒரு நிறை வாழ்வை கொடுக்கின்றது. ஷாலோம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, முழு பொருள்னா யாவரும் நலமே அமைக. அதற்கான அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவருடைய நோக்கமே உயிர்த்தெழுதலின் வழியாக முழுமையான வாழ்வை, நிறை வாழ்வை தங்களுடைய சீடர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஒன்று அவங்ககிட்ட இருந்த பயம், இன்னொன்று நம்பிக்கையற்ற நிலை. ஏன்னா என்னதான் கண்டார் நம்பினான்னு சொல்லிட்டு நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஈஸ்டர் சண்டே அப்போ நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. அதன் பிறகு மரியம் மதலேனாள் காட்சிறது, மரியம் மதலேனா வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகும் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அமைதி உரித்தாக என்று சொல்வது எதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த துன்பங்கள் இறப்பு வழியாக உயிர்த்தெழுதல் வழியாக அந்த வாழ்வின் அடிப்படையை அவர்களுக்கு காட்டிவிட்டார். நிறைவான அமைதி, முழுமையான அமைதி. சீடத்துவ பணி என்பது அந்த முழுமையான நிறைவான அமைதியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்வு என்பதை உயிர்த்தாண்டவர் அந்த சீடர்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறார். அது ஒரு முறை அல்ல, 2 முறை. உங்களுக்கு அமைதி உரித்ததாக, அதை மீண்டும் மீண்டும் சொல்வது உறுதிப்படுத்துவதன் அடையாளம். இந்த பீஸ்ன்றது அதுக்குள்ளே எல்லா நலன்களும் இருக்குது. அந்த அமைதியின் வாழ்த்தும் பொழுது தன்னுடைய உயிர்ப்பின் முழு கொடைகளை அவர்களுக்கு தருவதாக நாம் பார்க்கின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாள் என்பது தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் உயிர்த்த நாளை முதல் நாளாக, ஆண்டவர் உயிர்த்த நாளை ஒரு குட்டி பாஸ்கா நாளாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த பின்னணியில் தான் நாம் இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்றும், ஞாயிற்றுக்கிழமை புனிதமான நாள் என்றும், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை வழிபட வேண்டிய ஒரு நாள் என்றும் நாம் கொண்டாடி வருகிறோம். 1998ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் தீஸ் டோமினி எனப்படுகிற ஒரு கடிதத்தை இவர் வெளியிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் நாள் என்கின்ற அந்த அற்புதமான கடிதம். அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவரின் நாள் எவ்வளவு அழுக்காக்கப்படுகிறது. கோயிலுக்கு போகணும், கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும், கடவுளை தேடணும், நம்ம ஒன்று கூடி உட்கார்ந்துருக்கணும், உறவை வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டு விட்டது. அதற்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விவிலியம் பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இந்த முதல் நாள் என்பதற்கு கொடுக்கிறது. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் 2000 ஜூலிக்கு தயாரிப்பாக அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இப்பொழுதும் இன்றைக்கு இந்த வாசகத்தில் வருகிற பொழுது நாம் ஞாயிற்றுக்கிழமையை புனிதமாக அனுசரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது இந்த வாசகம் நமக்கு தருகிற ஒரு சிந்தனை. திரு அவை என்ன செய்யுதுனாக்கா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறைபொருளை ஈஸ்டர் விஜில் அப்போ மட்டும் கொண்டாடி தீர்த்திட முடியாது, அல்லது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஈஸ்டர் சண்டே முடியாது, அல்லது அடுத்து வருகிற 7 வாரங்கள் 7 7 49 50ஆம் நாள் வந்து பெந்தகோஸ்தே விழா கொண்டாட போகிறோம். 7 வாரம் கொண்டாடினா பத்தாது. ஆனால் 52 வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆண்டவருடைய உயிர்ப்பு. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், நம்ம நம்பிக்கை வாழ்வுடைய உயிர் மூச்சு, தண்டுவளம், அது நாடி துடிப்பே அதுதான், ஆண்டவருடைய உயிர்ப்பு தான். அதனால தான் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த 2ஆம் பகுதி தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்ற பகுதியில் சிறப்பான அந்த 3 வசனங்கள் 27, 28, 29 அந்த 3 வசனங்கள் 3 அருமையான பண்புகள். ஒன்று, நம்பிக்கையாளராக மாற அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர். 2வது, தோமாவினுடைய அந்த அருமையான ஒரு நம்பிக்கை அறிக்கை. 3வது, எதிர்கால நம்பிக்கையாளர்களுக்கான ஆசை. அது 3ஐயும் மையப்படுத்தியதாக இந்த வசனங்கள் அமைகிறது. அது சிறப்பான விதத்தில் நம்ம தோமா அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தேகத்தோமான்னு தான் சொல்லுவாங்க. லார்ட் டென்னிசன் அருமையான வார்த்தையை சொல்லுவார், ஆதி நம்பிக்கை அறிக்கையை விட நேர்மையான சந்தேகத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கணும். நம்ம அந்த சந்தேகத்தை தான் முக்கியப்படுத்தி பார்க்குறோமே தவிர, அவர் சொன்ன அந்த நம்பிக்கை அறிக்கை, ஓ லார்ட் மை காட், அதாவது ஆண்டவரே என் கடவுளே என்ற வார்த்தை அந்த காலகட்டத்தில் தொமிசின் அரசன் ஒரு ஆணையை பிறப்பிருந்திருந்தான். யாரெல்லாம் பேரரசர் முன்னாடி வராங்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே கடவுளே என அழைக்க வேண்டும் என்று அறிக்கை விடுத்திருந்தான். அப்படி சொல்லாதவர்களை அதிகமான தண்டனை கூட கொடுத்தார்கள். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தை உதிர்ப்பதன் வழியாக, எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் கிடையாது, என் ஆண்டவரின் இறைத்தன்மையை
என் நாவால் நான் அறிக்கையிட வேண்டும். இதை பற்றித்தான் ஃபுல்டன் ஜேஷின் சொல்லும்பொழுது சொல்லுவார், கடைசியாக ஆண்டவரின் உயிர்த்த ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டவர் முதல் நபராக ஆண்டவருடைய இறைத்தன்மையை பற்றி நம்பிக்கை அறிக்கை வெளியிடுகிறார் என்று தோமாவை பற்றி சொல்லுவார். தோமாவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும், கையை இட வேண்டும், அதைத்தான் நாம் அதிகமாக அடிக்கோடிட்டு காட்டுகிறோம். ஆனால் இந்த காயம், தழும்பு, இந்த கதையை துவக்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு தான். சொல்லப்படுகிறது முந்தின வாரம் முதல் நாள் நடந்தது என்றால் ஆண்டவர் இயேசு அங்கு வந்து அவர் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் 20:20 படிக்கிறோம், அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். அப்போ இவங்க திருப்பி அவர்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்கள் அவருடைய கையையும் விலாவையும் காயத்தையும் பார்த்தோண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் ஆசைப்படுறாரு, நானும் அதை பார்க்கணும். அந்த ஆசை வருவது பொதுவாகவே இந்த நிகழ்வை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட தடுமாற்றம், இயேசுடைய உயிர்ப்பை முழுமையாக எப்படி ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, அணுகுவது என்பது. அதிலே தோமாவும் வருகின்றார். அதைவிட முக்கியம் அவர் கொடுக்கப்பட்ட செய்தி. நாங்கள் ஆண்டவருடைய காயங்களை பார்த்தோம், சொல்லப்பட்டிருக்கு அவருடைய காயங்களை கைகளை பார்த்தோம், அப்போ நானும் அந்த காயத்தை பார்க்கணும் என்று சொல்லுவது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடு. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்வினுடைய நம்பிக்கை வாழ்வுன்னு சொல்கிறோமே, அந்த விசுவாச வாழ்வு ஏதோ பாடங்களை படிப்பது, அவங்க சொன்னாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க, சின்ன குறிப்பிட இருக்குது, அதை படிச்சிருக்கிறோம், சில மனப்பாடம் பண்ணி சில ஜபத்தை சொல்லிடுறோம், அது கிடையாது. என்னுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். தோமா நமக்கு ஒரு அருமையான ஒரு முன்னோடியாக பார்க்கின்றேன். அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட என்னுடைய அனுபவமாக, என் கடவுள் அனுபவமாக, நான் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற வாழ்வாக என் வாழ்வு இருக்க வேண்டும். என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அதாவது இந்த யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட காலம் முதல் நூற்றாண்டு இறுதியில் எழுதப்பட்டது. அப்போ எல்லாருமே இறந்துட்டாங்க. யோவான் நற்செய்தியாளரை தவிர எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ வேத கலாபனை காலகட்டத்தில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சஞ்சலம். எப்பொழுது அப்போ நாங்கள் ஆண்டவரை எப்படி நாங்கள் நம்புறது, உயிர்த்த ஆண்டவர்? ஏன் எங்களுக்கு இந்த துன்பம்? நாங்கள் ஆண்டவரை பார்க்கலையே, உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் கண்கூட பார்க்கல, அதை பார்த்து நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் வேத கலாபனையில் அந்த மறைக்கழகத்தில் நாங்கள் ஈடுபடுறது எங்கள் ஈடுபாட்டோடு நாங்கள் செயல்படுறது எதற்காக எங்களுடைய உயிரை நாங்கள் இழக்க வேண்டும் என்று நம்பிக்கையற்ற ஒரு நிலை இருந்தது. அதை பார்த்தான் யோவான் நற்செய்தியாளர் தோமாவினுடைய நம்பிக்கை அறிக்கையின் வழியாக வைக்கிறார். கண்டதால் நம்பினாய், நாங்கள் பார்த்துருக்கிறோம், கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்தையும் நாம் நம்பி இருக்கிறோம், நாங்கள் பேறு பெற்றவர்கள் தான். ஆனால் அதைவிட நீங்கள் பேறு பெற்றவர்கள், அவரை காணவில்லை, உள்ளத்தளவில் நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த கேட்டகரியில் தான் நம்ம எல்லாருமே வரோம். கண்டவர்கள் அன்று தடுமாறி ஆண்டவரை நம்பினார்கள், காணாமல் என்று நீங்கள் தடுமாறாமல் நம்புகிறீர்கள், நீங்கள் பேறு பெற்றுள்ள என்று நம்ம எல்லாம் தட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் சொன்ன அந்த பின்னமையில் பார்க்கும்போது அதற்காக நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி சொல்கிறோம். இன்னும் அதிகமான பொறுப்போடு நம்ம கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயற்சி செய்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இறை இறக்கம் கூட இந்த நேரத்தில் எனக்கு எதிரொலிக்கிறத பார்க்குறோம். இந்த காயங்கள், இயேசு தன்னுடைய காயங்களை காட்டுறார். காயம் என்பது அந்த ஒரு ரணம். காயம் என்றாலே நல்ல தமிழில் உடல் தான். இந்த உடலில் ஏற்படுகிற எந்த பாதிப்பும் அதை காயமாக்கிடுறோம், அதை நம்ம சொல்கிறோம். அவர் தன்னுடைய காயத்தை காட்டுவது, உயிர்த்தவருக்கு ஏன் காயம், ஏன் சிலுவை என்று நாம் கேட்கலாம். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய உயிர் மூச்சு நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பாஸ்கா மறைபொருள், இறப்பும் உயிர்ப்பும், சிலுவையும் அந்த உயிர்ப்பும் தான். சிலுவையில் தான் 5 காயங்கள், அதுதான் நம்முடைய பாஸ்கா திரியிலும் அந்த காயங்கள். இயேசு ஒரு இடத்துல இன்றைக்கி என்ன சொல்கிறார் தோமாவிடம், தோமா வழியாக அடுத்த தலைமுறை நமக்கெல்லாம் சொல்கிறாரு, நான் உன்னை எந்த அளவுக்கு அன்பு செய்தேன், என்னுடைய இரக்கத்திற்கு ஒரு அடையாளம் வேணும்னா காயத்தை. எனவே இந்த காயங்கள் இந்த இறை இரக்கத்தின் நாளிலே நமக்கு வெளிப்படுவது ரொம்ப பொருத்தமாகவும் பார்க்குறேன். காயங்கள் வழியாக தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய முடிவில்லாத அன்பை இயேசு நமக்கு சொல்வதாகவும் நான் பார்க்கின்றேன். இந்த அவிலா தெரசம்மாளுடைய வாழ்க்கையில் நடந்தது தான். சாத்தான் உயிர் தாண்டவரை போல காட்சி கொடுத்து, அவரை மாதிரியே இந்த காட்சி கொடுத்து அவிலா தெரசம்மாளுக்கு வரப்போ அவிலா தெரசம்மாள் பார்த்தவனே சொல்லிட்டாங்களே, நீ பேய் அப்படின்னாங்களாம். அதுக்கு பேய்க்கு ஒரே ஆச்சரியம், நான் எப்படி இயேசு மாதிரி தானே என்னுடைய உடல் அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் சரிதான், ஆனால் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் இருந்த காயங்கள் இல்லை அப்படின்னாங்களாம். உயிர்த்த இயேசுவை எங்கே காணலாம் அப்படின்னு ஒரு தேடல். அப்போ அந்த தேடலுக்கு பல பதில்கள் இங்கே இருக்கின்றன. ஒரு தோட்டக்காரனில் காணலாம், ஒரு வழிப்போக்கனில் காணலாம், அப்பத்தை பிற்கிற பொழுது காணலாம், அப்படின்னு பல பதில்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று உயிர்த்த இயேசுவை காயங்களில் காணலாம். காயத்தை நாம் தியாகமாக்குகிறோமா? அதுதான் இங்கே கேள்வி.
ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பதில், ஒரு செயலுக்கு பதில், பழிக்கு பழி. அதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தன் காயங்களை காண்பித்து ஆண்டவர் இரக்கத்தை, தந்தை சொன்னது போல அன்பை அவர் பொழிந்தார், மன்னிப்பை, மீட்பை அவர் பொழிந்தார். அது வசனம் அதுதான், மன்னியுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஆண்டவர் பொழிந்தார். நமக்கு காயங்கள் இருக்கின்றன. காயங்களை தியாகங்களாக மாற்றுகிற பொழுதுதான் ஒரு கணவன் உள்ளத்தில் மனைவியை பற்றி காயப்பட்டிருக்கிறான், மனைவி காயப்பட்டிருக்கிறான், அதாவது பெற்றோர் காயப்படுறாங்க, பிள்ளைகள் காயப்படுறாங்க. நாம் அந்த காயத்தை தியாகமாக மாற்றுகிற பொழுதுதான் உயிர்த்த கிறிஸ்து அங்கே மீண்டும் வாழுகிறார், அங்கே சான்றாகிறார். அத்தகைய ஒரு சான்றுக்கு இந்த பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இயேசுனுடைய காயம் நமக்கு வாழ்வை கொடுத்தது. இன்றைக்கி என்னுடைய காயம் எனக்கு வாழ்வை கொடுத்துறதா இல்லை வாழ்வை அழிக்கிறதா அப்படின்ற கேள்வி. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், விரக்தியான ஒரு சூழ்நிலை, வாழ்வை இழந்த சூழ்நிலை, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காயப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய காயம் எனக்கு வாழ்வை கொடுத்தது, என்னுடைய காயம் இல்லை நான் பிறரை காயப்படுத்தினா அது வாழ்க்கையை கொடுக்கிறத, வாழ்க்கையை எடுக்கிறதா அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. தோமா கண்ட காயம் ஒன்று, நான் காயங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், இயேசுவின் காயங்களை நான் தாங்க வேண்டும். அதே போல் அடுத்தவருடைய காயங்களையும் நான் பார்க்க வேண்டும், அந்த காயங்களில் இயேசுவை நான் காண வேண்டும். அதுதான் இந்த பெரிய ஒரு சவாலாக இருக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு பார்க்க முடிகிறது. அன்னை தெரசா சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்து வருது, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இன்றைய 2ஆம் வாசகமும் ஏறக்குறைய இத்தகைய ஒரு சவாலான சான்று பகர்தலை நமக்கு சொல்லித் தருகிறது. எடுத்துக்காட்டாக திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் வசனம் 9, யோவான் என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. இந்த திருவெளிப்பாட்டில் யோவானுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை தந்தையவர்களே, இந்த சான்று பகர்தல் அவர் என்ன பண்ணுகிறார் அதை சொல்லுங்க. பத்மு தீவில் இவர் யோவான் இறங்கியிருக்காரு. அவரும் இந்த மறை கலவரத்தில் அவரும் சிக்கியிருக்கிறார், அவரும் பலியாகி இருக்கிறார். இந்த சூழலில் கொடுக்கும் பொழுது இந்த ஈஸ்டர் புத்தகம், இந்த உயிர்ப்பின் புத்தகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, உயிர்த்த ஆண்டவரை நமக்கு காண்பித்து ஒவ்வொரு வசனமும் அதை பார்த்தீங்கன்னாக்கா, அதை படிக்கின்ற ஒவ்வொரு வசனமும் எப்படி உயிர்த்த ஆண்டவர் துவக்கமும் நிறைவுமாக இருக்கின்றார், அவருடைய தோரணை, அவருடைய அணிகலன்கள் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை, அவர்பால் அதை ஈர்த்து கவர்ந்து இழுத்து ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக நாம் இந்த புத்தகத்திலே பார்க்கின்றோம். அது பவுலடிகளாரையும் நான் யோவானையும் வியந்து பார்க்கிறேன். பவுலடிகளார் கூட அந்த பிலிப்பியருக்கு எழுதியும் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை பற்றி அதிகமாக எழுதுவார். இவரும் பாருங்க, இவரும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். நாடு கடத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் காணுகின்ற காட்சி என்ன, அதுவும் ஆண்டவர் எந்த அளவுக்கு அவரை அவரிடம் சொல்லுகின்ற வார்த்தைகள், முதலும் முடிவும் நானே, அஞ்சாதே. அதுக்கு முன்னாடி சொல்லுவார் அந்த 17ஆம் வசனத்தில், நான் அவரை கண்ட பொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். என்ன அருமையான வார்த்தை இல்லை? எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இருக்கிறது உயிர் மட்டும்தான். ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு உயிரும் போயிடுச்சு. ஆண்டவரே நீதான் ஆண்டவரே, செத்தவனை போல என்ன அர்த்தம், நான் ஒரு பிணமாயிட்டேன், தோமா போல ஒன்றுமே இல்லை. அவருடைய காலில் விழுந்து எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம் எல்லாமே, நான் ஒரு தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்றப்ப அது செத்தவனை போல விழுந்தேன், அவர் வலக்கை என் மீது வைத்து சொன்னது. இந்த கைன்றது ஆண்டவருடைய கரம்ன்றது ஒரு வலிமை வாய்ந்தது. அந்த நேரத்தில் வலது கையின் வழியாக ஆண்டவருடைய கரம் என்னை வழி நடத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வைத்து சொன்ன வார்த்தைகள் தான், அஞ்சாதே முதலும் முடிவும் நானே. எதுக்கு பயப்படுற, யாரை பார்த்து பயப்படுகிறாய், நான் இருக்கிறேன். அந்த கடவுளுடைய உடனிருப்பு தான் உயிர்த்தல். அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியம் நீங்களும் நானும் தான். இது யோவானுக்கு மட்டும் வெளிப்படல, தந்தையவர்கள் சொன்னது போல இது நம்மை போன்றவர்களுக்கு. ஒருவேளை நான் வேதனை துன்பங்கள் மத்தியில் தந்தையவர்கள் சொன்னது போல என் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் இருக்குதா, ஆண்டவரின் காலில் செத்தவனை போல் விழு, அது போதும். அவருடைய தஞ்சம் அடைந்துட்டாலே போதும், அவர் பார்த்துக்குவார். அவர் சொல்கிற வார்த்தை இனி எல்லாத்துக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சொல்லுகின்ற வார்த்தை, அஞ்சாதே முதலும் முடிவும் நானே. கடவுளுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்தால் நமக்கு வாழ்வு இருக்கிறது. பல குடும்பங்கள் இன்றைக்கி காசு, பணம், பொருள், சேர்த்து வச்சிருக்கிற நகைகள், பெயர், புகழ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை இன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி இந்த பொருட்களை, உறவுகளை இருக்க பற்றி கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இன்றைக்கி எல்லாமே இருந்தும் கூட நிறைய மக்கள் குறைகளோடு, நிறைவில்லாமல்,
இன்னும் பணம் சேர்த்தா பரவாயில்ல, இன்னும் பொருட்கள் வாங்கினா பரவாயில்ல, இன்னும் நான் நிறைய படித்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உலக சார்ந்த அந்த பொருட்களை, செல்வங்களை, மகிழ்ச்சியை பிடித்து கொண்டு ஆண்டவரை விட்டு விட்டார்கள். ஆனால் இந்த சீடர்கள் இருக்கட்டும், குறிப்பாக யோவானாக இருக்கட்டும், மற்ற சீடர்கள் எல்லாருமே ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள், மற்றவையெல்லாம் விட்டு விட்டார்கள். எனவே தான் ஒரு நிறைவான வாழ்வை, முழுமையான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. உயிர்ப்பு என்பது ஒரு மறைபொருள் தான். ஆனால் உயிர்ப்பு என்பது தொடக்க கால கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் ஓர் அனுபவம். உயிர்ப்பு என்பது ஓர் ஆழமான நம்பிக்கை. இயேசு உயிர்த்து விட்டார் என்று பற்றி கொள்வது, அந்த அனுபவத்தை அவர்கள் உள்ளத்தில் பெறுவது, அதை வாழ்வாக்குவது. இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது. அங்கேயும் நாம் இந்த உயிர்த்த இயேசு செய்கிற அற்புதங்கள், அதிசயங்களை பார்க்கிறோம். அங்கே 2 சான்றுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒன்று பேதுரு. அவர் நடக்கிற பொழுது அவர் நிழல் மக்களை குணமாக்குகிறது. எவ்வளவு தடுமாறினவர் பேதுரு! அவர் எவ்வளவு வெற்றி வீரராய் மாறி போய்விட்டார். எவ்வளவு சான்று பகர்கிற உயிர்த்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய வழக்கரமாய் மாறி போய்விட்டார். அடுத்து மக்கள், சாதாரண மக்கள், அன்றைக்கு அவரை கொல்லும் கொல்லும் என்று கத்தியவர்கள், பிறகு மனம் மாறியவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள், இப்பொழுது அவர்கள் ஒன்று கூடி சாலமன் மண்டபத்தில் அவர்கள் மன்றாடுகிறார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், எப்பா அவங்க பக்கத்தில் போகாதீங்கப்பா, அவங்க மற்ற பக்கத்தில் ஆற்றல் வெளிப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது பிடித்து கொண்டிருப்பது உயிர்த்த ஆண்டவரை, வெற்றுக்கிளறி அல்ல, உயிர்த்த ஆண்டவர். அந்த திருவெளிப்பாட்டில் சொன்னதைப் போல, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் என்றென்று வாழுகிறேன், உன்னோடு என்னோடு ஆண்டவர் வாழுகிறார். அவர் சாவை வெற்றி கொண்டு விட்டார். அந்த அனுபவத்தை நாம் இந்த நாட்களில் பெறுதல் வேண்டும். திருத்துதர் பணிகளை ஏறக்குறைய 5வது நற்செய்தி மாதிரியே சொல்வார்கள். இதை தூய ஆவியானவருடைய புத்தகம் என்று சொல்வார்கள். இந்த தூய ஆவியானவர் யார் என்றால், உயிர்த்த ஆண்டவருடைய ஆவியானவர் எப்படி ஆதி திரு அவையை, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பேதுரு முதற்கொண்டு எல்லோரையும் ஆட்கொண்டு அவர்களை தன் கைவசமாக வைக்க, தன்னுடைய கருவிகளாக, சாட்சிகளாக அப்படி மாற்றிக்கொண்டார். அதை விளக்குகிற புத்தகமாக தான் இது மாறுகிறது. எனவே இந்த பாஸ்கா காலம் நம்மிலே ஒரு விதமான உற்சாகத்தை தருகிறது. அதே நேரத்தில் இந்த உற்சாகம் பலரை வாழ வைக்கின்ற, தாங்கி பிடிக்கின்ற, உசுப்பி எழுப்புகின்ற நம்பிக்கை வாழ்வாக நம்முடைய வாழ்வு, இந்த நம்பிக்கை பகிர்ந்து கொள்கிற வாழ்வாக, சான்று பகிர்ற வாழ்வாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருத்தருக்கு இரக்கம் இருந்தால் அந்த இரக்கம் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் வளரணும். அதுதான் இன்றைய தொடக்க திருச்சபையில் இருந்தது. அந்த பேதுருவின் நிழல் படுமாறு, அந்த நிழல் என்பது எதை உணர்த்துகிறது? பேதுருனுடைய வல்லமை அல்ல, கடவுளுடைய வல்லமை. எதற்காக இந்த அருளடையாளங்கள், அவருடைய இரக்கம் எப்படி பரவியது என்பதற்கான ஒரு அர்த்தங்கள் தான். ஒன்று, இந்த வல்லமைகள், ஆண்டவருடைய வல்லமையான செயல்கள், அருளடையாளங்கள் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், கடவுள் இந்த குணமாக்குதல் நம்பிக்கையை வளர்த்தது. அந்த தொடக்க திரு அவையில் இருந்த மக்களுக்கு, இந்த கிறிஸ்துவ சமூகத்துக்கு நம்பிக்கையை வளர்த்தது. 2வது, திருத்தூதரின் போதனையை உறுதி செய்தது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை. 3வது, மிக மிக முக்கியம், சிலுவையில் மரித்து உயிர்த்த மெஸ்ஸியாவின் வல்லமை அவரை பின்பற்றுவோரிலும் செயல்படுகிறது என்பதை உணர்த்துகிறது. ஆனால் இந்த இரக்கம் என்பது நான் செய்யும் பொழுது, அந்த கடவுளுடைய இரக்கத்தை காட்டும் பொழுது, இட் மல்டிப்ளைஸ். இந்த ஆண்டவருடைய இரக்கம் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த இரக்கத்தை பெருக்க வேண்டும் என்றால், இன்று நீங்களும் நானும் நம்புதல், காணுதல், நம்புதல், வாழ்வாக்குதல், அது இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இயேசு உயிர்த்தார் என்பது சீடர்களுடைய அனுபவம். இயேசு வாழுகிறார் என்பது தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய அன்றாட அனுபவமாக இருக்கிறது. அந்த இயேசு உண்மையிலேயே உயிர்த்தார், அவர் வாழுகிறார். அல்லேலூயா. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. தந்தையர்கள், நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.